ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்தின் ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு மீன லக்கண நண்பர்களுக்கு 7 நாட்களுக்கான பலன், டிசம்பர் 16 முதல் டிசம்பர் 22 வரை, சனிக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும். இப்போ நமக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம லக்னத்துல ராகு பயிற்சியாகி இப்போ போயிட்டு இருக்காரு. 2ஆம் இடத்துல குரு இருக்கார், வக்ரகதியில இருக்கார். 7ஆம் இடத்துல கேது இருக்கார். 9ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் கிரகங்கள் இருக்கிறது. 10ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்குது. இந்த கிரக நிலை அமைப்புகளில் சனிக்கிழமை அன்னைக்கு திருவோண நட்சத்திரம், அதாவது டிசம்பர் 16ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 6:24 தொடங்கி திருவோண நட்சத்திரம் நடக்குது. லாபஸ்தானத்துல சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்கார். அதனால நமக்கு உற்சாகம், ஒரு மன திருப்தி, எதிர்பார்த்த வெற்றி, நம்முடைய வேலையாகட்டும் தொழிலாகட்டும் அதில் ஈஸியா எல்லாமே நடக்கிற மாதிரி ஒரு நன்மைகள் நடக்கும். இப்போ வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அப்போ அதில் ஐடி லைனு, கம்யூனிகேஷனில் மற்றும் லாஜிஸ்டிக்ஸில் மற்றும் மேனேஜ்மெண்ட் துறைகளில் ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாகும். அதாவது தன்னுடைய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 17ஆம் தேதி செவ்வாயினுடைய அவிட்ட நட்சத்திரம், முதல் 2 பாதங்கள் மகர ராசியில் மதியம் 3:44 மணி வரைக்கும் சந்திரன் பயணிப்பார். அடுத்து கும்பத்தில் செவ்வாய் நட்சத்திரத்தில் அதே 3-4 பாதங்களில் பயணிப்பார். இப்போ செவ்வாய் எங்கே இருக்காரு அப்படின்னா 9ஆம் இடத்துல புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ஆராய்ச்சி, கல்வி, மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறது, உங்களுடைய இப்போ ஒரு அட்வைசிங் லெவலில் கன்சல்டன்சி பிஸ்னஸ் பண்ணுறது, இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும். தகவல் தொடர்பு, இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும். இந்த செவ்வாய் நின்ற நட்சத்திராதிபதி புதன் 10ல் இருக்கிறதுங்கிறது நமக்கு ஒரு பலம்தான். கௌரவத்தை கெடுக்காது, வளர்ச்சியை தடுக்காது. அடுத்த நாள் டிசம்பர் 18 திங்கட்கிழமை சதயம் நட்சத்திரம், நமக்கு 12ஆம் இடத்துல கும்பராசியில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறாரு. அதே ராகுனுடைய சதய நட்சத்திரத்தில் சனியும் பயணிக்கிறார். இந்த சனி சந்திரன் 12ஆம் இடத்துல சேர்க்கை பெறுகிறது. இந்த 12ஆம் இடம் என்பது நமக்கு கொஞ்சம் செலவுகளை உண்டு பண்ணும், கணவன் மனைவி உறவுல சஞ்சலங்களை உண்டு பண்ணுங்கிறத மறந்துட வேண்டாம். ஆனால் இந்த 2 பேருமே ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க. அதனால ஆராய்ச்சி துறையில் இருக்கவங்க, ஒரு கான்ஃபிடென்ஷியல் மேட்டரை டீல் பண்ணுறவங்க, ஒரு ஸ்குவாடு டீம் மாதிரி அமைச்சு டிடெக்டிவாக வேலை செய்கிறவங்க, கான்ஃபிடென்ஷியலாக வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் நன்மைகள். ஸோ அந்த வகையில் வெளிநாடு வேலையில் தனித்து இருந்து வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு டெவலப்மெண்ட்டு நன்மையாக இருக்கும். அடுத்த நாள் டிசம்பர் 19ஆம் தேதி பூரட்டாதி நட்சத்திரம், 12ஆம் இடத்துல குருனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறாரு. குரு நமக்கு 2ஆம் இடத்துல கேதுனுடைய நட்சத்திரத்தில் வக்கரத்தில் இருக்காரு. கேது 7ஆம் இடத்துல இருக்கு. அதனால நமக்கு பேச்சு, நம்ம வாய் பேசுறதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய புது வகை சாதனைகள், தொடர்புகள், வளர்ச்சிகள் எடுத்துக்கலாம். இதன் மூலமாக நமக்கு நன்மைகள் நடக்கும். பணவரவும் சாதகமாக இருக்கும். தொழில் பலமும் கூடுதலாக இருக்கும். புதிய நபர்களை சந்தித்தல் மூலம் அந்த வளர்ச்சிகளும் நமக்கு விரிவாக்கத்துக்கு பயன்படும். இந்த குரு இருக்கிற மாதிரி அதே கேது நட்சத்திரத்தில் 10ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இணைகிறாங்க. புத ஆதித்ய யோகம் பெறுறாங்க. இந்த குரு, சூரியன், புதன் 3 பேரும் சேர்ந்து பலன் தர்ற நாளாக செயல்படும். டிசம்பர் 20ஆம் தேதி உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசிக்கு நம்ம லக்னத்துக்கே சந்திரன் வர்றாரு சனியினுடைய நட்சத்திரத்தில். சனி நமக்கு 12ஆம் வீட்டில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சற்று பிரயாணங்கள் பண்ணக்கூடியது, செலவுகள் பண்ணக்கூடிய வேலைகள் இங்கே நடக்கும். அதே போல் தொழில் விரிவாக்கம், ஒரு கூடுதல் பொறுப்பை எடுத்துகிட்டு செய்கிறது, உற்பத்தி சார்ந்த தொழிலில்
அது உணவு உடை மருந்து சார்ந்த வகையில், சர்வீஸ் சென்டர்கள் நடத்துகிற வகையில், லேபர் கான்ட்ராக்ட் பண்ணுற வகையில எல்லாம் சிறப்பை கொடுக்கும். நல்ல வளர்ச்சியாக வேலை செய்யக்கூடிய நாள். அதே உத்திரட்டாதி நட்சத்திரம் முடிஞ்சு டிசம்பர் 21 ரேவதி நட்சத்திரம். நம்ம லக்னத்தில் புதனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறாரு. புதன் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் கேது மாதிரி பயன்படுகிறார். இப்போ கேது நமக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படும். ஏன்னா 7ஆம் இடம் என்பது ஒரு விஷயத்தை முழுசாக முடிக்க முடியாமல் தடை பண்ணணும்னு எடுத்துக்கணும். பட் அதே நேரத்தில் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்க, ஒரு கன்சல்டிங்கில் இருக்கவங்களுக்கெல்லாம் இது சாதகமாக அமையும். பேங்கிங் செக்டாரில் இருக்கவங்களுக்கு சாதகமாக அமையும். இந்த புதன் நமக்கு 4க்கும் 7க்கும் அதிபதி. அவர் சூரியனோட இணைஞ்சு வேற இருக்காரு. அது வக்கரமாக வேற இருக்கிறாரு. கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. அதனால் நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் புதன் 8-12 தொடர்பு இல்லாமல் இருந்தாலோ, கேது 8-12 தொடர்பு இல்லாமல் இருந்தாலோ தொழிலுக்கு எந்த பாதிப்பையும் தராது, நன்மைகளைத்தான் தரும். கடைசி நாளான 22/12/2023 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் இடத்துல மேசராசியில் சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் போகிறாரு. அங்கே ஏற்கனவே குருவும் அங்கே அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறனால 2ஆம் இடத்துல குருச்சந்திர யோகம் ஏற்படுகிறது. 10ஆம் இடத்துல சூரியன் புதனுக்கும் குருவுக்கும் ஒரு தொடர்புகள் நல்லா இருக்கு. 2-10 அப்படிங்கிற காம்பினேஷன் வேலை செய்யுது. 7ஆம் இடமும் அதில் தொடர்பு இருக்கிறதுனால கூட்டு தொழில் அல்லது ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்த தொழில் இதுக்கெல்லாம் இது சர்வீஸ் ஓரியன்டாக பண்ணுறவங்களுக்கு, உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு, ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட டீல் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. அப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் இப்போ நம்ம சொன்ன இந்த 7 நட்சத்திரத்தில் 7 கிரகங்களும் வந்துடுறாங்க. நம்ம பிறந்த நேரத்தில் இந்த 7 கிரகங்கள் நமக்கு எந்தெந்த பாவங்களை வைத்திருக்கிறதுங்கிறது நம்ம ஜனன ஜாதகம் விதி கொடுப்பனையை சுட்டி காட்டும். அந்த நம்ம 12 பாவங்களில் இருக்கிற 360 டிகிரியில் 12 பாவத்தினுடைய அதிகாரிகளை தெரிந்து கொண்ட பின்னர் தசாபுத்தி அந்தரத்திலையும் நம்ம அதை பயன்படுத்தலாம், கோச்சாரத்திலையும் அதை நம்ம பயன்படுத்தலாம். அப்போ நமக்கு தெளிவான பதில்கள் கிடைக்கும். நமது கேள்விகளுக்கும் நமது ஈடுபாட்டுக்கும் அது சரியான ஒரு ரூட்டை காண்பிக்கும். அதன் மூலம் இந்த ஜோதிடத்தை வளர்த்தெடுத்தால் மிகவும் அது வெற்றிகரமாக அமையும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயமஸ். நன்றி, வணக்கம்.